என் பேர் ஜெகதீஷ். திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை வட்டத்தில் திருமுத் நகர் கிராமத்திலிருந்து வர்றேன். இன்றைக்கி மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர் கையால் இன்றைக்கி நம்மாழ்வார் விருது வாங்கிக்கிறோம். இது நம்மாழ்வாருக்கு மிகப்பெரிய பெருமை சேர்க்கக்கூடிய விஷயமா இருக்குது. அதாவது நஞ்சில்லா உணவு, நஞ்சில்லா மண், இதைத்தான் நான் முன்னோக்கி ஐயா சொல்லுவார், நம்மாழ்வாரியா சொல்லுவார். அதை நோக்கி எங்களுடைய பயணம் இருக்குது. இன்றைக்கி இயற்கை வேளாண்மையை இன்னும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கான வேலையை தமிழக அரசு செய்யுது. அதுதான் இந்த உதாரணமாக தான் இந்த நம்மாழ்வாரியா விருது வழங்கியிருக்கிறோம். அரசு வாங்கியிருக்குது. மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்குது. அதாவது துறை சார்ந்த அத்துணை அமைச்சர் பெருமக்களுக்கும் அலுவலர்களுக்கும் மாண்புமிகு தமிழக முதலமைச்சருக்கும் எங்களுடைய நன்றியை அவருடைய பொறுப்பாளர்களுக்கு காணிக்கையாக இருக்கிறோம். ரெண்டாவது, இன்னைக்கு நஞ்சில்லா உணவுங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. அடுத்த தலைமுறைக்கு நான் மண்ணையும் இந்த பூமி பந்தையும் நல்ல விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய கடமை நம்ம எங்களுடைய எல்லாத்துக்கும் கடமை எல்லா கையிலையும் இருக்குது. அந்த விஷயத்தை கொண்டு போகிறதுக்கான ஒரு முன்னெடுப்பாக தான் இந்த நம்மாழ்வாரியா விருது கொடுத்துருக்காங்க. தொடர்ந்து வருஷம் இந்த விருது கொடுத்து அனைத்து விவசாயிகளையும் கௌரவிக்கணும்னு சொல்லி மாண்புமிகு தமிழக முதலமைச்சருக்கு வடிவில் வைக்கிறேன். அடுத்த கட்டமாக பார்த்தீங்கன்னா, இந்த விவசாயங்கிறது இன்றைக்கி தோல்வியுற்ற நிலைமையில் இருக்கும்போது இயற்கை வேளாண்மை அப்படிங்கிறது வருமானம் இருக்கான்னு கேள்விக்குறியாக இருக்கும்போது நாங்களாம் இருக்கிறோம். ஏன்னா இன்றைக்கி இயற்கை விவசாயங்கிறது கண்டிப்பாக இயற்கை சாதிக்க முடியும். அதுக்கான மதிப்பு கூட்டல் பல விஷயங்கள் இருக்குது. அதுக்கான விஷயங்கள் பண்ணும்போது இயற்கை விவசாயம் செய்யும் பொழுது இயற்கை விவசாயத்தில் ஜெயிக்க முடியுங்கிறதுக்கான அங்கீகாரமாக நாங்கள் இங்கே இருக்கிறோம். கண்டிப்பாக இயற்கை விவசாயம் செய்து சாதிக்க முடியுங்கிறதுக்கான சாட்சியை தான் இங்கெல்லாம் இருக்கிறோம். நன்றி, அவனுக்கு நன்றி. இந்த நம்மாழ்வாரியா விருதுங்கிறது பார்த்தீங்கன்னா, இயற்கை வேளாண்மை, அதாவது நஞ்சில்லா உணவு, நஞ்சில்லா மண், முதல்ல மண், அதாவது ரசாயன பூச்சிக்கொல்லிகளும் ரசாயனங்களும் பயன்படுத்தாமல் கடந்த 15 ஆண்டுகளாக இயற்கை விவசாயம் நாங்கள் பண்ணிட்டு வர்றோம். அதுக்கான அங்கீகாரம் தான் இன்றைக்கி நம்மாழ்வாரியா விருது கொடுத்துருக்குறாங்க. தொடர்ந்து நஞ்சில்லா உணவுக்கும் மண்ணுக்கும் தேவையானது ரசாயன உரமும் ரசாயன பூச்சிக்கொல்லிகளும் எதுவுமே இல்லாமல் செலவில்லாமல் விவசாயம் பண்ணணும். முதல்ல செலவில்லாமல் விவசாயம் பண்ணி வருமானத்தை அதிகப்படுத்தணும். அதுக்கு தான் இயற்கை வேளாண்மை, இயற்கை முறையில் செய்யக்கூடிய விவசாயம். அதுக்கு தான் அந்த உயிர்மை வேளாண்மை விருதுக்கான இன்றைக்கி தகுதி நாங்கள் பெற்றிருக்கிறோம். அதுக்கு மாண்புமிகு முதலமைச்சர் நன்றி சொல்லிக்கிறோம். வருடம் நம்மாழ்வாருடைய நினைவாக சிறந்த உயிர்மை வேளாண்மை சிறந்து விளங்கும் விவசாயிகளுக்கு நம்மாழ்வார் விருது வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. இந்த நம்மாழ்வார் விருதுங்கிறது உண்மையிலேயே மிக பெருமையாக இருக்கிறது. அவருடைய பொற்பாதங்கள் பணிந்து நாங்கள் இந்த விருதை வாங்கிறது மிக பெருமை அடைகிறோம். நாங்கள் உயிர்மை வேளாண்மை செய்கிறது மட்டுமின்றி தொடர்ந்து மற்ற விவசாயிகள், வேளாண் பொறியாளர்கள், வேளாண் மாணவர்கள் மற்ற எல்லாத்துக்கும் இந்த இயற்கை வேளாண்மையை நம்ம பயிற்சி கொடுத்து ஊக்கப்படுத்திட்டு வர்றோம். இந்த விருதானது 2024-25ஆம் ஆண்டுக்கான விருது சம்பத்குமார், நான் கோவை மாவட்டம், இவர் ஜெகதீஷ் திருப்பூர் மாவட்டம், ஐயா காளிதாஸ் நாகப்பட்டினம் மாவட்டம், 3 பேர்த்துக்கும் சிறந்த உயிர்மை வேளாண்மைக்கான நம்மாழ்வார் விருது இன்று முதல்வர் கரங்களால் வழங்கப்பட்டுள்ளது. இந்த அருமையான விருதை எங்களுக்கு வழங்கிய வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை சார்பாகவும் தமிழக முதல்வர் சார்பாகவும் மற்ற அனைத்து அதிகாரிகள் சார்பாகவும் அவங்களுக்கு எல்லாத்துக்கும் நாங்கள் நன்றி கடமைப்பட்டிருக்கிறோம். நாங்கள் தொடர்ந்து இந்த இயற்கை வேளாண்மையில் பயணிக்கிறது இது ஒரு நல்ல உந்துகோலாக இருக்கிறது. ஏன்னா இயற்கை வேளாண்மையினாலே அது இல்லை, அது லாபம் இல்லை, அந்த வேளாண்மை முறை சரியில்லைங்கிறது மாற்றி நாங்கள் ஒரு வெற்றிகரமான விவசாயிகளாக உங்கள் முன்னாடி இன்றைக்கி நிற்கிறோம். இந்த மாதிரியான விருதுகள் மேலும் பல இயற்கை விவசாயிகளை இந்த தமிழகத்தில் உருவாக்கும். நஞ்சில்லா உணவை இந்த மக்களுக்கு தொடர்ந்து கொடுக்கணும். அப்படி ஒரு நிலை ஏற்படும் கண்டிப்பாக வருங்காலத்தில். அதுக்காக இந்த விருது அடுத்த கட்டத்துக்கு எங்களை கொண்டு போகும். ஓகேவா? என் பேர் சம்பத்குமார், கிணத்துக்கடவு வட்டம், ஜக்கார்பாளையங்கிற கிராமம், கோவை மாவட்டம். முதல் பரிசு வழங்கப்பட்டுள்ளது.